பொதுமக்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுமக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு ஏதுவாக புதிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அரசு உருவாக்கி மக்கள் எளிதில் பயனடையும் வகையில் செய்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை சார்பில் தருமபுரி மாவட்டத்தில் 36,60,00,16 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டணம் 17,52,33,555 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4 வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள் மற்றும் 65,76,483 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 வருவாய் அலுவலக கட்டிடத்தையும் குடியிருப்பினுடைய கட்டணத்தையும் மாண்பு முதலமைச்சர்களின் பொருட்கள் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் பேசுகின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் நலனுக்காகவும் பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவியருடைய நலனுக்காகவும் மற்றும் குறிப்பாக மகளிர் நலனுக்காகவும் எண்ணற்ற பொன்னான திட்டங்களை செயல்படுத்தி தற்போது அதன் தொடர்ச்சியாக இன்று காணொலி காட்சி வாயிலாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கட்டட அலுவலகத்தினை 36.62 கோடி செலவில் மதிப்பீட்டில் இன்று திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட பொதுமக்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த இனிய பொன்னான நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் மதுரை மாவட்டம் வேலூர், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், தூத்துக்குடி மாவட்டம் குட்டப்பிடாரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் தேரைக்கல் மேற்கு ஆகிய இடங்களில் ரூபாய் 17,52,33,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 4 வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கட்டளை தொடர்ந்து கூட்டுறவுத்துறையின் சார்பாக மகளிர் சுய உதவி குழுக்கள் பழனியம்மா தேசிய ராணி
எடுத்துட்டேன்.